திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையம் பேரூராட்சி மன்ற தலைவரின் கணவரின் ஊழியர் விரோத போக்கை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுப்பாளையம் பேரூராட்சி தூய்மை பணியாளர்களை பேரூராட்சி மன்ற தலைவர் செல்வ பாரதியின் கணவர் மனோஜ்குமார் என்பவர் தகாத வார்த்தைகளில் பேசி மிரட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் பேரூராட்சி மன்ற ஊழியர்கள் வரி வாங்கச் செல்லும் போது 3வது வார்டு கவுன்சிலர் வரி வசூலிக்க விடாமல் அடாவடித்தனம் செய்வதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பேரூராட்சி செயல் அலுவலரிடம் தெரிவித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் பேரூராட்சி ஊழியர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பின்னர் மனோஜ்குமாரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டதை தொடர்ந்து அங்கு சென்ற அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். தண்ணி மழை பெஞ்சு சைடாச்சு, சும்மா தண்ணியில் இறங்கி ஃபுட்பால் அமுத்துட்டு இதோட நனைஞ்சுங்குது. மோட்டரு மேலே ஒரு இது எடுத்து போடலான்னு போகிறேன். நான் தூக்கு பண்ணி போய் செத்துருப்பேன். என் பொண்டாட்டி பிள்ளைங்களாக நான் என்ன அகமாமா பேசுகிறேன்னா அக்கிரமா பேசுகிறேன்னா 37 வருஷம் நான் உத்தியோகத்தை பண்ணிக்கிறேன். என்ன மானக்கேடு சார், குடும்பத்தோடு செத்து போடலாம் சார். நான் என்ன வேலை செய்யறவனு கூட்டுக்காரர் உனக்கு மட்டும் தான் கோவம் வருமா? எனக்கு வராதா? நான் என்ன உன்னை இது வரைக்கும் நான் கேட்டுக்கிறேன்? அதுவும் கிடையாது. எல்லாம் துன்பம் எல்லாமே தப்புனா எப்படி தான் வாழ்றது இந்த பூமியில?